ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதாவது அந்த கீழே பார்த்தீங்கன்னா 25,700 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. நேற்று உங்களுக்கு அசம்ஷன் எங்கே 25,700லேருந்து 25,650 வரலும் வந்து ப்ரைஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சரி, இப்போது இந்த சப்போர்ட்டில் யாராச்சும் பையிங் ப்ரெடிஷன் பண்ணியிருக்க முடியுமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இங்கே யாரும் பையிங் என்ட்ரி எடுத்துருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து யதார்த்தமான ஒரு உண்மை. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட பிரேக் டவுன் ஆன உடனே இந்த இடத்துல ரீடெஸ்ட்காக அகைன் பிரேக் டவுன் ஆகிட்டு தான் அகைன் இங்கே வந்து செல்லிங்கான ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸு ஒரு நான் சொல்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஃபுல்லாக புல்லிஷ் கொடுத்து இந்த டே ஹையை தான் கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது எப்போ இந்த டே ஹையை கிராஸ் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பையிங்கான பிளானை பண்ணியிருக்க முடியும். ஓகே, இங்கேயே வந்து பாட்டமில் யாரும் பையிங்கான பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நானாக இருந்தால் இதில் கண்டிப்பாக பையிங்கான பிளான் பண்ணியிருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இங்கே ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் க்ளோஸ் கொடுத்துருக்கப்போ இந்த இடத்துல வந்து நான் பையிங்கான பிளான் பண்ணுறது வந்து என்னால் முடியாத கதை. மேபி எத்தனை பேர் வந்து இந்த இடத்துல பையிங் பிளான் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. ஓகே, சரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நல்ல பையஸ் கொடுத்தா கூட அகைன் வந்து இந்த செல்லிங் ப்ரைஸ் கொடுத்த உடனே எல்லோரும் பேனிக் ஆகிட்ருப்பாங்க. இந்த இடத்துல மார்க்கெட்டு கீழே போகுது அப்படின்னு. இங்கே தான் வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன கவனிக்கணும், ஸோ இந்த இடத்துல என்ன கவனிக்கணும், இங்கே என்ன கவனித்தா நம்ம செல்லிங்கான பிளான் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ இதை தான் வந்து நம்ம யூடியூப் சேனலில் கூட என்ன உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு சின்னதாக வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகக்கூடாது. இடத்துல நம்ம செல்லிங் மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னு, அதே மாதிரி இதில் கீழே போகுதுன்னா ட்ராப் ஆகக்கூடாது செல்லிங் அப்படின்னு. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு லோ ஃபார்மேஷன் நடக்கலை. ஒரு லோ க்ரியேட் பண்ணாங்க, அகைன் அந்த லோவை பிரேக் பண்ணலை. அப்போது என்ன ஆகும், சப்போர்ட்டு தாங்கி பிடிக்காங்க. இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னவா மாறும், சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நான் லாஸ்ட் டைம் சொன்ன வீடியோக்கு 200 லைக்ஸ் அப்படின்னு கிட்ட வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து என்னுடைய சர்வீஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி என்னுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய வியூவர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச தகவல்களை டெய்லி நான் கொடுத்துட்ருக்கேன். இது எந்த ஒரு பலனும் எதிர்பாராமல் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன் சார் இருந்தாலும் ஃப்ரீயாக கொடுத்தா என்ன கிடைக்க போகுது, அவங்களுக்கு என்ன இதனால் என்ன லாபம் வரும் அப்படின்னு எந்த கணக்கில் கேல்குலேஷன் பண்ணி பார்த்தாலும், ஸோ இனி வரும் நாட்களில் யூடியூப்பில் நான் ஃப்ரீயாக தான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய தகவல்களை. ஸோ அதுக்கு பிரதிபலனாக எதிர்பார்க்குறதுன்னா உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. ரைட்டுங்களா? சரி, இப்போது நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பையர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. பையர்ஸ் கிட்டத்தட்ட ரிகவர் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸ்கிட்டே வந்து க்ளோசிங் கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? சரி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி இங்கேயும் வந்து மார்க்கெட் மேலே போகிற மாதிரி சினாரி கொடுத்தாங்க. ஆனால் க்ளோஸ் கொடுங்க கீழே ரிஜெக்ட் ஆகிடுச்சாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. எப்போ 25,960 தாண்டி மூவ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டில் வர மூமெண்டமில் நம்ம பையிங்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, இந்த இதில் ஹை தாண்டினோடனே டக்குன்னு நம்ம பை பண்ணுற வேலையை வச்சுக்கக்கூடாது. என்ன ஆகுனா, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அகைன் வந்து ப்ரைஸ் லோ ஃபார்மேஷன் பண்ணி இந்த பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரைஸ் அகைன் வந்து டவுன்ஃபால் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, எல்லாமே வந்து மார்க்கெட் ஒரு மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து எது வேணாலும் நடக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டெசிஷன் எடுக்கணும். ஒருவேளை மேலே க்ளோசிங் கொடுத்து ரீடெஸ்ட் எடுத்து அகைன் ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணாங்கன்னா அப்போ நம்ம வந்து பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பையிங்கான வாய்ப்புகள் வெரி ரிஸ்க்காக அமையும். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு இருக்குது. இப்போ ப்ரைஸ் ஒரு வேளை சாலிடாக வந்து கீழே க்ளோசிங் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 25,840 கீழே வந்து க்ளோசிங் கொடுத்தாங்க ரெட் கலர் கேண்டில் அப்படின்னா அகைன் வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பார்க்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே இருக்கிற வரலும். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸை மேலே கொடுத்து ரீடெஸ்ட் எடுத்தாங்கன்னா ஓகே, அப்போ நம்ம ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் ஒரு அப்சைடுக்கான மூமெண்ட்டம் பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயமும் கவனிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 EMA நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன், நீங்கள் எப்படின்னு தெரியாது எனக்கு. ஸோ இதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 200 EMA தாண்டி க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா ஓகே, பையர்ஸ்க்கு வந்து உண்மையிலே பவர் வந்துடுச்சு. நம்ம அடுத்தடுத்த லெவல் பார்க்கலாம். 26,000 26,080 இந்த லெவல்லாம் பார்க்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த ஏரியா வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம
பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான்னு, பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்தது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 58,800 லெவலில் இது வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த கொடுத்தாங்க, பிரேக் டவுன் பண்ணாங்க, ஆனால் ரீடெஸ்ட்லேருந்து லோயில் ஃபார்மேஷன் பண்ணல, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனோடனே இன்றைக்கி டேவோட ஹையை தாண்டி பிரேக் அவுட் நடந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு, மார்க்கெட் மேலே எவ்ரி கரெக்ஷனில் மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரீசன்ஸு இப்போது ஒர்க் ஆகிட்டுருக்குது 59,400 லெவல். ஓகே சரி, இப்போது நெக்ஸ்ட்டு எந்த பக்கம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேமில் வந்துடலாம், இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் உங்களுக்கு. பெரிய டைம் ஃப்ரேமோட இங்கே இதிலே பார்க்கலாம், உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ டாப்பில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ட்ரா பண்ணி இந்த ஞாபகம் இருக்குங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 59,400 கிட்ட தான் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ ப்ரைஸ் அகைன் இன்னொரு டைம் மேலே மூவ் பண்ணால் கூட இந்த 59,500 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட ப்ரைஸ் லோயில் ஃபார்மேஷன் பண்ணாங்கன்னா அகைன் வந்து டவுன்ஃபாலுக்கான ஒரு வாய்ப்புகளை பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ பையிங் எதுவும் இல்லையா சார் அப்படின்னா, இந்த 59,500 லெவல் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த லெவல் வரது இதெல்லாம் மறந்துடுங்க. இங்கே லெவல் போகிறேன்னா மார்க்கெட் புல்லிஷ் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓகே, இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ பண்ணி மார்க்கெட்டு நெக்லைன் கட் ஆகி மேலே புல்லிஷ் மாதிரி தெரிஞ்சது. அப்போ என்னாச்சு, இந்த இடத்துல மார்க்கெட்டு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிட்டு இந்த லோ பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு ப்ரைஸ். அப்போது மார்க்கெட் என்ன இருக்குது, இதில் செல்லர்ஸ் இருக்காங்க, பையர்ஸ் டாமினேட் பண்ண முடியல, அகைன் செல்லர்ஸ் இருக்காங்க இங்கேயும். ஸோ அகைன் வந்து பையர் ட்ரை பண்ணுறாங்க. எப்படின்னா அகைன் கொஞ்சம் தூரம் லைட்டாக மூவ்மெண்ட் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இந்த 59,500 லெவலில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான லெவலாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது 59,600 700 அந்த லெவலில் ஒரு ஸ்ட்ராங்காக பையர்ஸ் க்ளோசிங் வச்சாங்க க்ரீன் கலர் கேண்டில் அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம ஒரு ஹையர் ஐக்கான பிரேக் அவுட்க்கு முயற்சியில் ஈடுபடலாம். அது வரலும் அப்பர் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது பேங்க் நிஃப்டியில். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன். இது இந்த செல்லர்ஸை பீட் பண்ணால் தான் வந்து நம்ம பையிங்கான வாய்ப்புகளை பார்க்க முடியும். இந்த ட்ரெண்ட் லைன் தாண்டி அது வரலும் வந்து பையிங்கான வாய்ப்புகளை பார்க்க முடியாது. இங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் பண்ணால் கூட ஒரு செல்லிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே சரி, இது வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம். இப்போது சென்செக்ஸில் என்ன பிளான் பண்ணலாம். சென்செக்ஸில் 2-1 வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக அமைஞ்சிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஆனால் மார்க்கெட்டிங் ஒரு பையர்ஸ் ட்ரை பண்ண க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிற இடங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ இதில் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறதுனால கொஞ்சம் இதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். இந்த இதில் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட்டு தாண்டி உங்களுக்கு 85,000க்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் வச்சாங்கன்னா மட்டும்தான் வந்து நம்ம அப்பர் சைடுக்கான ஒரு பிளான். அது வரலும் அப்பர் சைடு கிடையாது. எவ்ரி மூமெண்டம் மார்க்கெட் ஒரு டவுன் சைடுக்கான ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை ரொம்ப கன்சிடர் பண்ணிங்க. மார்க்கெட்ஸ் கொஞ்சம் சஸ்டனாக நிற்கிறாங்க, ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணாங்க, லோயில் ஃபார்மேஷன் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து பையர்ஸ், இங்கே செல்லர்ஸ் இருக்காங்க, இங்கே பையர்ஸ் இருக்காங்க. மார்க்கெட் இங்கேயே கன்சல்டேஷன் ஆகிறதுனால இந்த ஏரியாவை ரொம்ப குரூஷியலாக இருக்கும். மார்க்கெட் அப்படியே பிரேக் அவுட் கொடுத்தா கூட இங்கேருந்து அகைன் என்ன அது இதெல்லாம் வந்து ரிஜெக்ஷன் கொடுக்குற இடம் 85,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்பர் சைடில் அவ்வளோ கொஞ்சம் பிலீவ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு டவுன் சைடுக்கான பிளானை நம்ம பண்ணலாம். ஆனால் ப்ரைஸு ரிஜெக்ஷன் கொடுக்கணும். வெரி இம்பார்ட்டண்ட் என்ன, ரிஜெக்ஷன் கொடுக்கணும். ரிஜெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்ம ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அப்பர் சைடு வந்து இப்போதைக்கு ப்ரெசென்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் இருக்காங்க, 85,000 அப்படின்ற லெவலில் ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் செல்லர்ஸோட ஏரியா. மார்க்கெட் இந்த 84,000 தொட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா ஓகேப்பா, நம்ம இங்கேருந்து ஒரு பையிங்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா கரெக்ஷன் 10 தான் இல்லை, ஒரு ஹையர் பண்ணி மார்க்கெட் கீழே வசலோ. ஸோ இந்த இடத்துல வந்து வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஓகே நம்ம ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வரல, மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்து ட்ரை பண்ணாங்க. அகைன் இன்னொரு டைம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம சென்செக்ஸில் பார்க்கலாம். அப்போ அப்பர் சைடு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் தான் நம்ம அந்த ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அது வரலும் அப்பர் சைடு எதுவும் பிளான் ப்ரெசென்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.